காலையில் இருந்தது 10 மணிக்கு தான் வந்தது லேட்டு. சரி அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பர்வைசர் வண்டி ஓட்ட சொல்லிட்டாப்ல. இங்கே பார்த்தா ட்ராக்கை கழட்டியாச்சு. இங்கே நம்ம பாய்ஸ் ஃபுல்லாக சும்மா நிற்காங்க. காங்கட்டு பிடிச்சி போடணும். காங்கட்டு வந்து அதான் நிற்கி நிலைமையை பார்த்தீங்களா. காலையிலே வண்டி நினப்போட வரணும். ரோட்டில் போகிற பிள்ளைகள் நினப்போட வரணுங்க வண்டிக்கு. இந்த பாய்ஸ் ஃபுல்லாக இப்போ சும்மா நிற்காங்க. அவனை வேறு நம்மளை ஏற்றுறானுங்க. சரி நீங்கள் நிலைமை தான். ட்ராக்கு கலரிச்சு வேறு வழி இல்லை. நம்ம ஜேசிபி வச்சு தூக்கி போட்டலாம்னு பார்த்தோம் பார்த்துக்கோங்க. ஆனால் தூக்கி போட முடியல. உடனே ட்ராக்கை மாஸ்டர் பண்ண தட்டி விட்டு நாங்களும் ட்ராக் மாட்டதுக்கு ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க. வண்டி ஓட்டும் போது நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. இடஞ்சலுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஓஸ் போயிருச்சு இல்லைனா ட்ராக் கலரிச்சுனா தாங்க வெறியாயிரும். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு ஆளோட இது போகாது பார்த்துக்கோங்க. 2 பேர் 3 பேர் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ட்ராக்லாம் மாட்ட முடியாது பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த காங்கிரீட் போடுறது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை பார்த்துக்கோங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா செக்கிங் வேறு காங்கிரீட் போட விட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகிரும் பார்த்துக்குவாங்க காங்கிரீட்னால. ஏன்னா இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4-5 வண்டி ஓட்டுறதுனால எல்லோரும் ஒரு வண்டிக்காண்டி வந்து எல்லாருமே வந்து வண்டி நிப்பாடிட்டு வந்து டக்குன்னு வந்து அந்த ட்ராக்கை மாட்டியாச்சுங்க. ஒரு வழியாக ட்ராக்கை தூக்கி போட்டுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய சம்பவமே ஒன்று காத்திருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரீஸே ஏற மாட்டேன்ட்டு பார்த்துக்கோங்க. 1க்கு 3 கன்று பார்த்துக்கோங்க. நாங்களும் பைப்பை அங்கிட்டும் இங்கிட்டும் கழட்டி போட்டு நாங்களும் மன உளைச்சல் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக சின்ராசு அந்த அன்னைக்கு ரெடி பண்ணி கிரீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் கை வலிக்கும். அடுத்தது மருது அடிக்க சொன்னோம். மருந்து கொஞ்ச நேரம் அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் களத்தில் இறங்கி கொஞ்ச நேரம் கிரீஸ் அடிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பாதி ட்ராக் தான் கிரீஸ் ஏறிச்சு பார்த்துக்கோங்க. கிரீஸ் ஏறின வரைக்கும் இப்போதான் சின்ராசு போய் வண்டி ஓட்டன்னு சொல்லிட்டு சின்ராசு அனுப்பி போட்டாச்சு. உடம்புல வேறு எனர்ஜி இல்லை. இதுக்கப்புறம் ட்ராக் கழட்டிடாதே என்னால் முடியாதுன்னு சொல்லியாச்சு பார்த்துக்கோங்க சின்ராஸ்டையும். அப்புறம் என்ன வழக்கம் போல தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிட்ட ஆப்ரேட்டர் மணி.